வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவல்டு பிரிவிஸ் சிஎஸ்கே இந்த ஐபிஎல் 2025 பண்ண ஒரு சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னா டெவல்டு பிரிவிஸை ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா எடுத்துட்டு வந்ததுதான். உண்மையுமே ஒரு வேற லெவலான ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனா அவர் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு ஹிஸ்டரியிலேயே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள வந்து அதுக்கப்புறம் பெருசா ஜொலிச்சவர் அப்படின்னா கிறிஸ் கெயில் அப்படின்னே சொல்லலாம். 2011 பாத்தீங்கன்னா ஆர்சிபி அவர் எடுத்துட்டு வந்தாங்க, வேற மாதிரி ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு டெவல்டு பிரிவிஸா தான் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா உள்ள சும்மா வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கேவோட அந்த நம்பர் 5 பொசிஷனை ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பொதுவாகவே ஒரு டீம்ல நம்பர் 4 நம்பர் 5 ரொம்ப முக்கியம். அவங்க கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த டீம் செமையா எடுத்துட்டு போயிடும். ஈவன் தோ சிஎஸ்கேவோட சக்சஸ் ரேட் பாக்குறப்ப நீங்க நிறைய வாட்டி 52 அந்த பொசிஷன்ல பாத்துருக்கலாம். சிவம் டூபே ஒரு சில சீசன் அப்படி ஆடினாரு. ராபின் உத்தப்பா கூட அந்த இதுல ஆடி கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ அந்த வரிசையில டெவல்டு பிரிவிஸை கண்டிப்பா சேர்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வேற இருக்கு. ப்ரோ அவர் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா உள்ள வந்தாரு, இப்போ அடுத்த வருஷம் எப்படி அவரை திருப்பி தக்க வைக்கலாமா, ரீடைன் பண்ண முடியுமா, ரூல் என்ன சொல்லுது அப்படின்லாம் கேட்குறீங்க. ஆஸ் பர் த ரூல் அவரை எடுத்துக்கலாங்க. எஸ், எப்பயுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் உள்ள வர்றாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ரீடைன்ஷன் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அது நமக்கு வேணும்னா அவங்களை ரீடைன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் ரீடைன் ஆனவங்க நிறைய பேர், ஓகேவா. பட் இந்த வருஷமும் அதே ரூல் தான். ஆனா கொஞ்சம் இப்போ இந்த வார சமயத்துல ஒரு பிரேக் ஒரு வாரம் விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் அடுத்த வருஷம் அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ரீடைன் ஆப்ஷனுக்கு. ஸோ மற்றபடி இந்த அதுக்கு முன்னாடியே ரீடைன் பண்ணவங்க எல்லாருமே அலௌடு தான். ஸோ டெவல்டு பிரிவிஸ் அடுத்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா வந்துருவாரு. எஸ், இவர் பேபி ஏபி அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பேபி ஏபி அப்படிப்பட்ட பட்டோலாம் இவருக்கு நம்ம கொடுக்க வேணாம். ஏன்னா இவர் கொஞ்சம் வேற ரகமா இருக்காருங்க. சீரியஸ்லி அவர் செமையா ஃபீல்டிங் பண்றாரு. ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கூட. நான் சிஎஸ்கே பெருசா பவுலிங்ல அவரை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் பேட்டிங் அப்படின்னு வரப்போ ரொம்ப அசால்ட்டா விளையாடுறாரு. ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப 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 அசால்ட்டா விளையாடுறாரு. எப்படி இவர் ஐபிஎல் ஆக்ஷன்ல மத்த டீம் விட்டாங்க, ஈவன் தோ சிஎஸ்கே கூட விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் ஆஃப் தட் போர் பெர்ஃபார்மன்ஸ் அந்த டைம்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல SA20 கிடைச்சிச்சு. அங்கேருந்து நல்லா விளையாண்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டர் பாயா மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த விளையாண்ட இப்போ ஒரு 4-5 மேட்ச் விளையாண்டுருப்பாரா, அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் பாத்தீங்க அப்படின்னா இவர் பிடிச்சிட்டாரு. நிறைய ஃபேன்ஸ் டெவல்டு பிரிவிஸ் ஃபேன்ஸா இப்ப மாறிட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இப்ப அடுத்த சீசன் வர்றாரு. அந்த சீசன்ல பெருசா அவருக்கு பேட்ல பல்ல ஒரு சில நல்ல கேம்ஸ் விளையாடுறாரு அப்படின்னாலும் இவரை தொடர்ந்து பேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா 21 வயசு தான் ஆகுது. அடுத்த 10-12 வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு பெரிய அசெட்டா சிஎஸ்கேக்கு மாறுறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பிளேயரா டெவல்டு பிரிவிஸ் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா இன்னொருத்தர் பத்தியும் அதில் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆயுஷ் மாத்ரே. எஸ், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது சிஎஸ்கே ஆக்ஷனுக்கு போன டைம்லயே சிஎஸ்கே யார் யார் அன்கேப்டு பிளேயர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலயே நான் சொல்லியிருந்தேன் ஆயுஷ் மாத்ரே ஒரு மிகப்பெரிய பிளேயரா அடுத்த இந்தியாலேயே மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு மும்பை கிரிக்கெட் வட்டாரமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவருக்கு ரொம்ப சீக்கிரமா நிறைய டொமஸ்டிக் கேம்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்ல ஆடிட்டு இருந்தாரு. பட் அவரும் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆனாரு. அதுக்கு முன்னாடி அண்டர்-19 ஏஷியா கப் போயிருந்தாங்க. அங்கேயுமே ரொம்ப நல்லா விளையாண்டாரு. இப்போ இவர் தான் பாத்தீங்கன்னா அடுத்து இந்தியா இந்த அண்டர்-19 டீம் இருக்குல்ல அதை லீட் பண்ணவே போற கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. அவரும் பாத்தீங்கன்னா பயம் இல்லாத ஒரு கிரிக்கெட்டரா இருக்காரு. நல்லா ஓப்பனிங் இறங்க அவருக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. நல்லா பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்றாரு. நீ எவ்வளவு பெரிய பிளேயரா வேணா இரு, நீ இன்டர்நேஷனல் பிளேயரா வேணா இரு, எனக்கு முன்னாடி நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி விளையாடுறாரு. எனக்கு மட்டுமான்னு தெரியல, உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் இது ரொம்ப இதெல்லாம் சொல்லல. பட் இவரோட ஒரு சில ஷார்ட்ஸ் பாக்குறப்போ ஒரு சில இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு ஒரு மாதிரி ரோஹித் சர்மாவோட ஷேட் அப்படியே தெரியுது. மேபி அவரை பார்த்தே வளர்ந்ததுனாலயா இல்ல என்னன்னா எனக்கு தெரியல. பட் ஆனா லைட்டா ஓகேப்பா ரோஹித் சர்மா விளையாடுற மாதிரி தான் அந்த புல் ஷாட்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆடுறாரு. ஒரு மாதிரி அந்த ஹிட்டிங் எபிலிட்டியே பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கு. ரொம்ப அசால்ட்டா கேமை எடுத்துட்டு போற திறமை இவர்கிட்ட இருக்கு. 17 வயசு தான். அடுத்த 10 இல்ல 15 வருஷத்துக்கு கூட நீங்க ஒரு டீம்ல வச்சிருக்கலாம். மேபி ஃபியூச்சர் கேப்டனா கூட யோசிக்கலாம். ஏன்னா இந்தியா லெவல்லே அப்படி யோசிக்கிறாங்கிறப்போ சிஎஸ்கேவும் அதை நோக்கி போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சாலிடான 2 பிளேயர்ஸ் சிஎஸ்கே பேக் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். இது மட்டும் இல்லாமல்
உருவில் பட்டியல் பற்றியும் நம்ம பேசலாம், வேற ஒரு வீடியோவில் பேசலாம் அதை பற்றி. எஸ், ஆப்வியஸ்லி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபைண்ட் வந்து இந்த ஐபிஎல்ல ஒரு சூப்பரான ஃபைண்ட் ஃபார் சிஎஸ்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை தாண்டி நூர் அகமது, நான் சொன்ன மாதிரி உருவில் பட்டியல் இருக்காங்க, அனுஷுல் கம்போஜ் இருக்காங்க, நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இந்த 2 பேர் பற்றி உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.